ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். காலையில் ஒரே ஒரு கப் கருஞ்சீரக தண்ணியை குடித்தா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்குல்ல, அது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவல் கூட கட்டுப்பாட்டில் வருங்க. செரிமானம் நல்லா நடக்கும். சிலருக்கு முடி உதிர்றது குறைய ஆரம்பிக்கும். என்னது, கருஞ்சீரகம் நல்லதா? ஆமாங்க. இந்த சின்ன கருப்பு விதையில் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. பழங்காலத்திலிருந்தே இந்த கருஞ்சீரகத்தை சக்தி வாய்ந்த ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கருஞ்சீரக தண்ணியை நீங்கள் எப்படி குடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். தவறாக குடிச்சிங்கன்னா முழு நன்மையும் கிடைக்காது. முறையாக குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல அதிசயமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணரலாம். இந்த வீடியோவில் கருஞ்சீரக தண்ணி குடித்தா உடம்புல என்னென்ன நடக்கும், அதில் இருக்கிற முக்கிய சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், எப்போ குடித்தா அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கருஞ்சீரகம்னா என்னன்னு பார்க்கலாம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய விதை தான். இது நம்ம சமையலறையில் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இருந்தாலும் இது மருத்துவ குணம் கொண்ட ஒரு சூப்பர் சீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் இருக்குல்ல, அது உடம்புக்கு பல நன்மைகளை தரும். மனுஷனுக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. உடம்புல இருக்கும்ல, அந்த அதிகப்படியான கொழுப்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்தீங்கன்னா தினைக்கும் ஜீரக தண்ணி, அதாவது கருஞ்சீரக தண்ணியை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களே உணர முடியும். கருஞ்சீரக தண்ணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அது ஸ்கின் டேமேஜை குறைக்கும், முகப்பருவை கட்டுப்படுத்தும், தோலை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். கருஞ்சீரகத்தில் அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா உச்சந்தலையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதனால ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரக தண்ணி உதவியாக இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி கருஞ்சீரக தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப அது உங்களோட ஸ்கின்னையும் உங்களோட ஹேரையும் பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த கருஞ்சீரக தண்ணி இருக்குல்ல, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்தும். பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னாலும் இந்த கருஞ்சீரக தண்ணியை சொல்லலாம். கருஞ்சீரக தண்ணியை குடித்தா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், பிளட் சர்க்குலேஷன் மேம்படும். இதனால இதய நோய் வராமல் தடுத்துக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி வயிறு வீக்கம், அஜீரணம், வாயு இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கருஞ்சீரக தண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டைஜஷன் என்சைமை அதிகரிக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கருஞ்சீரகம் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அது குடலோட இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, வைரஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். அதனால தான் நம்மள சிலர் மழை காலத்தில் இந்த கருஞ்சீரக தண்ணி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கருஞ்சீரக தண்ணியை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. அதை ஒரு கப் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் இந்த கருஞ்சீரகத்தை தண்ணியில் போட்டிருக்கோம்ல, அதை லைட்டாக கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு தேவைப்பட்டால் அதோட கொஞ்சோண்டு லெமன் ஜூஸும் ஒரு டீஸ்பூனு தேனும் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். கருஞ்சீரகத்தை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கருஞ்சீரக தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த கருஞ்சீரக தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள், லோ பிபி இருக்கிறவங்க, தொடர்ந்து வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கருஞ்சீரக தண்ணியை குடிக்கிறது நல்லது. இந்த ஒரு சின்ன விதை இருக்குல்ல, அது உடம்புக்கு நிறைய நன்மைகளை தருது.
இந்த வீடியோல டெய்லி கருஞ்சீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம கருஞ்சீரக தண்ணியை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.